பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறதான உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. தம்முடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துவாராக. இங்கே நாம் வாசிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இங்கே யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சகரியாவோடு கூட, எலிசபெத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. தேவன் கொடுக்கிற சுதந்திரம், ஆசீர்வாதம், அது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான பிள்ளைகள், அவர்கள் நிமித்தம் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்கள் நிமித்தம் அநேகரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் பார்த்திருக்கிறீங்களா? நன்மை, ஆசீர்வாதங்கள், உயர்வு. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஒரு நல்ல ஒரு இடத்துல உயர்த்தி வைத்திருக்கலாம், நல்ல போஸ்டிங்கை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். இது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அது உன்னோடு நின்று போய்விடக்கூடாது, உங்களோடு நின்றக்கூடாது. கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை உயர்த்தி வைக்கும்போது, ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரம் அல்லங்க, உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கு அது நன்மையை கொண்டு வர வேண்டும். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், அவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும். அதுதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறதான பெரிய நன்மை. நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு சந்தோஷம், எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், மற்றவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன? ஆண்டவர் நல்ல கையில் கொடுத்துருப்பாரு. அப்பா, ஏழைகளுக்கு இறங்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன், அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வா. ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிற மற்றவங்களுக்கு உதவி செய். அப்போ அது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருமே. அப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் கொடுத்திருக்கிற வீடு உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதே நேரத்தில் அந்த வீட்டை கர்த்தருக்குன்னு திறந்து கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய ஜெபம் நடைபெறுவதற்கு திறந்து கொடுக்குறீங்களா? தேவப்பிள்ளையை, நீயே அதை கொடுக்கல அப்படின்னா, நீங்களே அதை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா வேற யாருங்க செய்ய முடியும்? கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தினால் மற்றவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும். சில பேர் சொல்றதை பார்த்துருக்கிறேன், ஆண்டவர் மட்டும் எனக்கு இதை செஞ்சுட்டாருனா, எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்துட்டாருனா என் வீட்டில் 24 hours ஜெபம் நடக்கும். நான் சொல்லுவேன், 24 hours எல்லாம் ஜெபம் நடக்க வேண்டாம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் மற்றவங்க வந்து உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு திறந்து கொடுங்க, ஒரு கேர்சல் ஊழியம் நடைபெறதுக்கு திறந்து கொடுங்க, ஒரு சண்டே ஸ்கூல் நடக்கிறதுக்கு திறந்து கொடுங்க. கர்த்தர் உனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்க, நீ ஏன் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வராமல் உன் ஆசீர்வாதத்திலே நீ தடையாய் இருக்கிறாய்? தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறப்பாராக. இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறப்பாராக. சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அவைகள் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும், மற்றவர்களுக்கும் அது நிமித்தமாய் சந்தோஷத்தை கொண்டு வர கர்த்தர் பயன்படுத்துவாராக. 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 கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் துக்கமாய் காணப்பட்டாலும் இன்றைக்கு அந்த துக்கங்கள் மாறட்டும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷம், கர்த்தர் கொடுத்திருக்க சமாதானம் உங்களோடு நின்று போயிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு கிடைத்த சந்தோஷமும் சமாதானமும் மற்றவர்களுக்கும் கிடைக்கும்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். God bless you. God bless you.